குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் பிள்ளையே, உன்னை எப்படியாவது அளவைத்து விடலாம் என்று ஒருவர் தவறான கணக்கை போட்டிவிட்டு இப்பொழுது உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் என்ன நிலையில் இருக்கின்றார் என்று தெரியாமல் கூட உன் நிலையை சாய்த்தே ஆக வேண்டும் என்று அங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றார். என் தங்கமே, இன்று உனக்கான நாளாக நான் குறித்து விட்ட பிறகு என்றுமே துணையாக இந்த வேலவன் இருக்கும்போது உன்னை துன்பங்கள் நெருங்கிவிட நான் சம்மதித்து விடுவேனா என நான் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். கேட்காமல் சென்று விடாதே. உன்னுடைய வாழ்வில் மிக பெரும் அற்புதம் நடக்கப் போவதற்கான நல்குறியை உனக்கு சொல்ல போகும்போது உன்னை அளவைத்தவர்கள் நிலையை பற்றியும் உண்மையும் புரிய வைக்க வந்திருக்கின்றேன். அவர் உனக்கு சுபகாரியத்தை நடத்த விடாமல் தடுத்து விடலாம். உனக்கான சுபகாரியத்தை எப்படியாவது முறியடித்து விடலாம் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் உன்னை இந்த முருகன் காப்பதற்கு எந்த அவதாரம் வேண்டுமென்றாலும் நான் எடுக்க தயாராகிவிட்டேன். நீ தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று தானே நினைத்தாய்? இந்த வேலும் மயிலும் சேவலும் துணையாக இருக்கும்போது நீ எதற்காக கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? நிச்சயம் முன்னேறத்தான் போகிறாய். உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் இவ்வளவு தடுமாற்றல்களும் இருந்து கொண்டு இருந்தது. இனி உனக்கு நம்பிக்கை தரும் நல்ல விஷயத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்குத்தான், உனக்கு நன்மையான காரியத்தை செய்வதற்குத்தான் இந்த முருகனானவன் வந்து இருக்கின்றேன். ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டாய். அதற்கு நீ கிடைக்கும் வரை போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். இறுதி வரை போராடு. நீ அதில் ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலை கொள்ளாதே. நடத்தி தருவது யாரென்று நினைத்து விட்டாய்? இந்த முருகனானவன் அல்லவா? வாழ்க்கையில் நடக்கும் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நமக்கான விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாது. நாம் யாரும் இல்லை என்று நினைத்தோம் அல்லவா? அந்த வெற்றி தோல்வியின் விளிம்பில் நாம் அங்கு இருக்கும் போதுதான் நாம் கரம் பற்றுவது யார், நம்மை தள்ளி விடுவது யார் என்று தெரியும். உன்னை ஒதுக்கியவர்கள் கூட தேடி வரும் காலத்தை தான் இந்த முருகன் உனக்கு நான் காட்டப் போகிறேன். எப்பொழுதும் என்னுடைய சிந்தனை வரிகளை மட்டுமே நீ ஞாபகப்படுத்திக்கொள். உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்கள் ஏன் ஒதுக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். உன்னை எந்த அளவுக்கு உயர்த்தி தரப்போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார். கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு. உன் அப்பன் நான் உன்னை வழிநடத்தி செல்லும் போது நீ மகிழ்ச்சியான தருணத்தை தான் இங்கு நினைக்கப் போகிறாய். நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் நடத்தி தரப்போகும்போது உனக்கான விஷயத்தை நான் தராமல் இருப்பேனாம்? உன்னிடம் பாசம் காட்டும் உறவு கூட நேரெதிராக மாறிவிட்டார்களே என்று இப்பொழுது உன் மனநிலை மாறிக்கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். சொந்த பந்தங்கள் கூட வெறுத்துவிட்டு போய்விட்டதே. என்னை யாரென்று கேட்டுவிடும் நிலை வந்துவிட்டதே. யாசகம் பெறும் நிலையை எனக்கு இந்த முருகன் உருவாக்கி விட்டானோ என்று என்னிடம் கண்ணீர் விட்டலும் என் தங்கமே, நீ எவ்வளவு பெரிய துன்பத்தை கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துன்பத்தின் கடலில் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த முருகன் நான் வந்து விட்டேன். உன்னை கரை கொண்டு சேர்ப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்க போகிறது? கரை கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நீச்சல் அடிக்கவும் நான் கற்றுத்தரப் போகிறேன். அப்போதுதான் அங்கு யார் வந்தாலும், எந்த துரோகிகள் வந்தாலும், உன்னை அவமானப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு உனக்கான வெற்றியை தீர்மானிக்க முடியும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த முருகன் வேலோடு நான் வந்து இருக்கின்றேன். நிச்சயமாக நீ முன்னேறத்தான் போகிறாய். அந்த நம்பிக்கையை மனதில் நிலைநிறுத்திக்கொள். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி தூர எறிந்துவிடு. ஏனென்றால் உன் எதிர்காலத்தை நான் அல்லவா எழுதி கொண்டு இருக்கின்றேன். உன் முருகன் அல்லவா எழுதி கொண்டு இருக்கின்றேன். உன்னை மகிழ்விக்கத்தான் நான் எப்படியும்
எப்பொழுதும் வருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அதன் பிறகும் ஏன் அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ, அது போய்விடுமோ இது போய்விடுமோ என்று நீ நினைக்காதே. யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலை புரிய வைப்பதற்கான ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நீ யாரிடம் எவரிடம் எப்படி பேசினாலும் உன்னை பற்றி குறைகள் மட்டும்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ என்று நினைக்காதே. உன்னை காயப்படுத்தியவர்களை நீ பதிலுக்கு காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. என்னிடம் அமைதியாக வந்து உட்கார். உன் முருகன் உன் குற்றம் குறைகளை கேட்பதற்கும் உன் புலம்பல்களை கேட்பதற்கும் தான் செவிமடுத்து காத்து கொண்டு இருக்கின்றேன். எதை வேண்டுமானாலும் என்னிடம் சொல். நான் கேட்பதோடு நிலைநிறுத்தி விடுவேனோ என்று எண்ணி கொள்ளாதே. உன் கேள்விக்கு பதிலாகவும் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாய்ப்புகள் எல்லாம் தட்டி கொண்டே போகிறதோ என்று கவலை கொள்ளாதே. நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கு நிம்மதியும் ஆனந்தத்தையும் அள்ளித்தரத்தான் போகிறேன். உனக்கு மிக பெரும் அதிசயத்தை நடத்தி தருவது இந்த முருகனான நான் இருக்கும்போது நீ யாரையுமே நம்பி வாழ வேண்டிய அவசியமே ஏற்படாது. நடப்புகின்ற எல்லா விஷயத்தையும் நினைத்து நீ ஏன் மனதிற்குள் குழம்பி பரிதவித்து கொண்டு இருக்கின்றாய்? நடக்கின்ற வெற்றியும் தலையில் ஏற்றுக்கொண்டு நீ கர்வம் கொள்ளாதே. உனக்கான வெற்றியும் உனக்கான செயலையும் தீர்மானிப்பது இந்த முருகனான நான் இருக்கும்போது நீ கேட்ட எல்லா நியாயமான விஷயத்தையும் நானே முன்னாடி நின்று உன்னை வழிநடத்தத்தான் போகிறேன். இனிமேல் கடவுள் தரும் சோதனையை தாங்க முடியாது என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது விட்டாய். புலம்பாதே என் கண்ணே. உன் வானளவு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. இனி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்வில் விரும்பிய நிலையை அடைவதற்கான ஒரு சாத்தியத்தை நீ பெற்று விட்டாய். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கு எந்த நிலை எப்படி வேண்டும் என்று என்னிடம் கேட்டுவிட்ட பிறகும் நீ எதை பற்றியும் கலங்காதே. நீ என்னை எப்படியாவது சரணாகதி அடைய வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதற்கான வாய்ப்பினை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். உன்னை வெல்ல யாராலும் முடியாது. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் தாண்டி அவன் முன்னால் உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த முருகனுக்கு துணிச்சல் இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். அதிகமான துணிச்சலோடு நீ மிக்க மகிழ்ச்சியாக அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழப்போகும் தருணத்தை உனக்கு குறித்து விட்டேன். அதற்குரிய தைரியத்தை இந்த முருகனை நடந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக கலங்குகிறாய். எந்த செயலை செய்தாலும் அவர்கள் குற்றம் சொல்கிறார்கள், இவர்கள் குற்றம் சொல்கிறார்கள் என்பதற்காக உன் செயலை செய்யும் செயலில் இருந்து விட்டு விடாதே. உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. உன் வேண்டுதல் நிறைவேறப் போகும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எங்கே வெற்றி கிடைத்து விடுமோ என்ற நம்பிக்கையில் மற்றவர்கள் இப்படியெல்லாம் உன்னிடம் பொய்யும் புரட்டும் சொல்லிக்கொண்டு உன் செயலை தள்ள போகிறார்கள். உன் செயலை தள்ளி விட்டு போகலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த முருகன் இருக்கும்போது அது ஒரு காலமும் நடக்காது. என் கண்ணை, நீ ஒன்றை புரிந்து கொள். எதை செய்தாலும் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துபவன் இந்த வேலவனாக இருக்கும்போது, இந்த கந்தனாக இருக்கும்போது கஷ்டங்கள் எல்லாம் தானாமலே அங்கு கரைந்து போகத்தான் போகிறது. எங்கே நாம் எடுத்த காரியத்தில் தோற்று போய் விடுவோமோ என்று எண்ணி விடாதே. வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது நீ படும் கஷ்டத்தை நினைத்தா கவலை கொள்கிறாய் என் கண்ணே. நீ எல்லா சூழ்நிலைகளும் இடர்களையும் கடந்து வெல்வதற்கான நிலையை உனக்கு உருவாக்கி விட்டேன். நீ வெல்வதற்கு பிறந்திருக்கிறாய் என்பதை மட்டும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உனக்கான வெற்றி நிச்சயம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று நீதானே மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதை தவிர எனக்காக அவர்கள் இதை செய்வார்களா என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. நீ தனிமையில் இருக்கும்போது தான் உனக்கான உணர்வை நீ உணரப் போகிறாய். உன்னை யார் என்று உனக்கான தருணம் அதை சுட்டி காட்டப் போகிறது. அதையெல்லாம் தாண்டி எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படி என்று எண்ணிக்கொள்ளாதே. என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையும் சந்திக்க நீ தயாராகிவிட்டால் போதும். உன் அத்துணை கருமாக்களையும் குறைப்பதற்கு இந்த முருகன்
வந்துவிட்டேன் என்று நீ நினைத்துக்கொள். உன்னுடைய வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் நான் இருக்கும்போது யாரை பற்றியும் எதற்காகவும் கவலைப்படாதே. நீ தயாராக இருக்கின்ற நிலையிலே உனக்கான தீர்மானத்தை நான் கொண்டு வந்து இருக்கின்றேன். வாய்ப்புகளை அள்ளி குவிக்க வந்து விட்டேன். இந்த முருகன் உன்னிடத்தில் இருக்கும்போது உன் மனதளவில் கூட சிறு துன்பத்தை இனி உனக்கு நெருங்கிவிடப் போவதே கிடையாது. உன் நிம்மதியினை தொலைத்து விட்டாய் என்று தானே என்கிறாய். அந்த நிம்மதியை தாண்டி நீ கேட்ட ஏக்கம் ஒன்று நிறைவேறப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையே, என் குழந்தையின் கண்ணீரை துடைக்க நானே வந்து விட்டேன். இனி அழ வேண்டாம். நல்லதொரு நாளாக விடியலை நான் தர காத்திருக்கும் போது உனக்கான நல்லது இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. நீ நினைத்ததும் பலிக்கத்தான் போகிறது. யாம் இருக்க பயமேன்.